ஹாய் மனிதாஸ் அண்ட் மனிதீஸ், வெல்கம் டு முக்கை அகாடமி. டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு சைக்காலஜியில் யூனிட் 8 கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அண்ட் எஜுகேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் MCQs பார்க்கலாம். Question number 1. The specific branch of guidance that helps a student understand their own strengths, weakness and personality traits before choosing a specific career path is called dash. ஒரு மாணவர் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு முன் தன் சொந்த பலம், பலவீனங்கள் மற்றும் ஆளுமை பண்புகளை புரிந்து கொள்ள உதவும் வழிகாட்டுதலின் குறிப்பிட்ட பிரிவு எதுங்க? Vocational guidance, தொழில் வழிகாட்டுதல். The next one. Which principle of guidance emphasizes that guidance is not a one-time event but a lifelong process starting from birth to death? வழிகாட்டுதல் என்பது ஒரு முறை நடக்கும் நிகழ்வு அல்ல, அது பிறப்பு முதல் இறப்பு வரை தொடரும் வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் செயல்முறை என வலியுறுத்தும் வழிகாட்டுதல் கோட்பாடு எதுங்க? Principle of continuity, தொடர்ச்சி உடன்பாட்டு கோட்பாடு. The next one. In the context of school guidance, the primary purpose of a student information service is to dash. பள்ளி வழிகாட்டுதலில் மாணவர் தகவல் சேவை என்பதன் முதன்மை நோக்கம் என்னங்க? Collect and maintain comprehensive data about the student's abilities, interest and background. மாணவரின் திறன்கள், ஆர்வங்கள் மற்றும் பின்னணி பற்றிய விரிவான தரவுகளை சேகரித்து பேணுவது. The next one. The approach to counseling that advocates that the client has the capacity to solve their own problems if given a non-threatening environment is dash. அச்சுறுத்தல் இல்லாத சூழ்நிலை வழங்கப்பட்டால் அறிவுரை பெறுபவரே தனது பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் கொண்டவர் என்று வாதிடும் அறிவுரை பகர்தல் அணுகுமுறை எதுங்க? நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், நெறிப்படுத்தாத அறிவுரை பகர்தல். The next one. Question number 5. Which form of counseling is highly structured, emphasizes of cognitive aspect of the individual and is relatively economical in terms of time? மிகவும் கட்டமைக்கப்பட்ட தனிநபரின் அறிவு சார்ந்த அம்சத்தை வலியுறுத்தும் மற்றும் நேரத்தின் அடிப்படையில் ஒப்பீட்டளவில் சிக்கனமான அறிவுரை பகர்தல் வடிவம் எதுங்க? டைரக்டிவ் கவுன்சிலிங், நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். The next one. The tool used to record a teacher's systematic and objective observation of a student's behavior in a specific social situation is called a dash. ஒரு குறிப்பிட்ட சமூக சூழ்நிலையில் மாணவரின் நடத்தையை ஆசிரியர் முறையான மற்றும் புறவயமான முறையில் உற்றுநோக்கி பதிவு செய்ய பயன்படும் கருவி எதுங்க? அப்சர்வேஷன் ஷெட்யூல், உற்றுநோக்கல் அட்டவணை. The next one. In educational statistics, the value that represents the exact midpoint of a distribution when the scores are arranged in ascending or descending order is the dash. கல்வி புள்ளியியலில் மதிப்பெண்கள் ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் அடுக்கப்படும் போது ஒரு பரவலின் மிகச் சரியான மைய புள்ளியை குறிக்கும் மதிப்பு எதுங்க? மீடியன், இடைநிலை. The next one. Which measure of central tendency is most affected by extreme scores in a distribution? ஒரு பரவலில் உள்ள மிக தீவிரமான மதிப்பெண்களால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மைய போக்கு அளவை எதுங்க? கூட்டு சராசரி, மீன். The next one. In a frequency distribution, the score that occurs with the highest frequency is called the dash. ஒரு அலைவெண் பரவலில் அதிக எண்ணிக்கையில் மீண்டும் மீண்டும் வரும் மதிப்பெண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? மோட், முகடு. The next one. Calculate the median for the following set of scores: 5, 12, 3, 10, 8. கீழ்கண்ட மதிப்பெண்களுக்கு இடைநிலையை கணக்கிடுக. 5, 12, 3, 10, 8. ஸோ இதோட இடைநிலை என்னங்க வரும்? 8 is the correct answer. The next one. What is the mode of given test scores? 15, 20, 15, 30, 25, 15, 40. கொடுக்கப்பட்டுள்ள தேர்வு மதிப்பெண்களின் முகடு என்ன? ஸோ முகடு என்னங்க வரும்? 15 is the correct answer. The next one. The most stable and reliable measure of central tendency used for advanced statistical analysis is the dash. மேம்பட்ட புள்ளியியல் பகுப்பாய்விற்கு பயன்படுத்தப்படும் மையப்போக்கு அளவைகளில் மிகவும் நிலையான மற்றும் நம்பகமான அளவை எதுங்க? மீன், கூட்டு சராசரி. The next one. The simplest measure of variability, which is calculated by finding the difference between the highest and lowest scores, is called the dash.
மிக உயர்ந்த மற்றும் மிக குறைந்த மதிப்பெண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறிவதன் மூலம் கணக்கிடப்படும் எளிமையான சிதறல் அளவை எது? எதுங்க? ரேஞ்ச், வீச்சு. The next one. If the highest score in a psychology test is 95 and the lowest score is 35, what is the range? ஒரு உளவியல் தேர்வில் மிக உயர்ந்த மதிப்பெண் 95 மற்றும் மிக குறைந்த மதிப்பெண் 35 எனில் அதன் வீச்சு என்ன? வீச்சு என்னங்க? 60. The next one. Which measure of variability is calculated based on the distance between the 75th percentile and the 25th percentile? 75வது சதமான நிலைக்கும் 25வது சதமான நிலைக்கும் இடையே உள்ள தூரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் சிதறல் அளவை எது? எதுங்க? குவார்டைல் டீவியேஷன், கால்மான விலக்கம். The next one. The formula used to calculate the quartile deviation is dash. கால்மான விலக்கத்தை கணக்கிட பயன்படும் சூத்திரம் எது? எதுங்க? Q3 minus Q1 divided by 2. The next one. The most accurate, sensitive and widely used measure of variability in educational research is the dash. கல்வி ஆராய்ச்சிகளில் பயன்படுத்தப்படும் சிதறல் அளவைகளில் மிகவும் துல்லியமான, உணர்திறன் மிக்க மற்றும் பரவலாக பயன்படுத்தப்படும் அளவை எது? எதுங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விலக்கம். The next one. Who introduced the concept of standard deviation in statistics in 1893? 1893ஆம் ஆண்டு புள்ளியியலில் திட்ட விலக்கம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? யாருங்க? காரல் பியர்சன். The next one. In a standard normal probability curve, the shape of the distribution is perfectly dash. ஒரு நிலையான இயல்நிலை பரவல் வளைகோட்டில் பரவலின் வடிவம் எவ்வாறு இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? பெல் ஷேப்ட் அண்ட் சிமெட்ரிக்கல், மணி வடிவம் மற்றும் சமச்சீரானது. The next one. In a perfectly normal distribution curve, the relationship between mean and median and mode is dash. ஒரு துல்லியமான இயல்நிலை பரவல் வளைகோட்டில் கூட்டு சராசரி, இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றிற்கிடையே உள்ள தொடர்பு என்ன? தொடர்பு என்னங்க? மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். The next one. The total area under the standard normal probability curve represents a total percentage of dash. ஒரு நிலையான இயல்நிலை பரவல் வளைகோட்டின் கீழுள்ள ஒட்டுமொத்த பகுதி எத்தனை சதவீதத்தை குறிக்கிறது? எத்தனை சதவீதம்ங்க? 100%. The next one. What percentage of data points lies between the mean and +1 standard deviation in a normal distribution curve? ஒரு இயல்நிலை பரவல் வளைகோட்டில் கூட்டுச் சராசரிக்கும் +1 திட்ட விலக்கத்திற்கும் இடையே எத்தனை சதவீத தரவுகள் அமைந்துள்ளன? எத்தனை சதவீதம்ங்க? 34.13%. The next one. In a normal distribution, what percentage of the total population falls between -2 standard deviations and +2 standard deviations? ஒரு இயல்நிலை பரவலில் -2 திட்டவிலக்கம் மற்றும் +2 திட்டவிலக்கத்திற்கு இடையே ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் எத்தனை சதவீதம் பேர் அடங்குவர்? எத்தனை சதவீதம் பேருங்க? 95.44%. The next one. The points on the normal curve where the curve changes from convex to concave are known as dash. இயல்நிலை வளைகோடு குவித்து இருக்கும் நிலையிலிருந்து குளிந்து இருக்கும் நிலைக்கு மாறும் புள்ளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எப்படிங்க அழைக்கப்படுது? Points of inflection, வளைவு மாற்று புள்ளிகள். The next one. If a distribution of test scores has a long tail extending towards the higher positive scores on the right, it is said to have dash. ஒரு தேர்வு மதிப்பெண்களின் பரவல் வலதுபுறத்தில் உள்ள அதிக நேர்மறை மதிப்பெண்களை நோக்கி நீண்ட வால் பகுதியை கொண்டிருந்தால் அது எத்தகைய கோட்டம் உடையது? எத்தகைய கோட்டம்ங்க? பாசிட்டிவ் ஸ்கியூனஸ், நேர்மறை கோட்டம். The next one. When a student's performance is compared with the performance of a clearly defined peer group, the evaluation tool is called a dash. ஒரு மாணவரின் செயல்திறன் தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு சக மாணவர் குழுவின் செயல்திறனுடன் ஒப்பிடப்படும் போது அந்த மதிப்பீட்டு கருவி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க அதை சொல்கிறாங்க? நாம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட், தர அளவு சார்ந்த தேர்வு. The next one. A school test designed to measure whether a student has mastered specific learning objectives or predefined instructional standards is called a dash. ஒரு மாணவர் குறிப்பிட்ட கற்றல் நோக்கங்கள் அல்லது முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட கற்பித்தல் தரநிலைகளில் தேர்ச்சி பெற்றுள்ளாரா என்பதை அளவிட வடிவமைக்கப்பட்ட பள்ளி தேர்வு எது? எதுங்க?
கிரிட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் குறிக்கோள் சார்ந்த தேர்வு. Then next one. The statistical measure that indicates the percentage of scores in a distribution that fall below a particular score is called the dash. ஒரு பரவலில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்ணுக்கு கீழே எத்தனை சதவீத மதிப்பெண்கள் அமைந்துள்ளன என்பதை காட்டும் புள்ளியியல் அளவு எது? எதுங்க? percentile rank, சதமான தரம். Then next one. If a student scores at the 85th percentile in a competitive exam, it means that dash. ஒரு போட்டித் தேர்வில் ஒரு மாணவர் 85வது சதமான தரத்தை பெற்றால் அதன் பொருள் என்ன? என்னங்க பொருள்? தேர்வு எழுதிய மாணவர்களில் 85% பேர் இந்த மாணவரை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ மதிப்பெண் பெற்றுள்ளனர் என்பதுதான்ங்க பொருள். The next one. The standard score that expresses a raw score in terms of standard deviation units from the mean with a mean of 0 and an SD of 1 is the dash. SD na standard deviation கூட்டு சராசரியை 0வாகவும் திட்ட விலக்கத்தை 1ஆகவும் கொண்டு ஒரு அசல் மதிப்பெண்ணை சராசரியிலிருந்து விலகி இருக்கும் திட்ட விலக்க அலகுகளின் அடிப்படையில் வெளிப்படுத்தும் திட்ட மதிப்பெண் எது? எதுங்க? Z score. The next one. The formula used to convert a raw score x into a z score is dash. ஒரு அசல் மதிப்பெண்ணை z மதிப்பெண்ணாக மாற்ற பயன்படும் சூத்திரம் எது? எதுங்க? z equal to x minus m divided by sigma. Then next one. A t-score distribution has a fixed predefined mean and standard deviation of dash. ஒரு டி மதிப்பெண் பரவல் முறையானது நிலையான முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட கூட்டு சராசரி மற்றும் திட்ட விலக்கத்தை கொண்டுள்ளது. அவை முறையே டேஷ். ஆன்சர் என்னங்க வரும்? மீன் 50, எஸ்டி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10. The next one. If a student's Z score in a test is +2, what will be the equivalent T score? ஒரு தேர்வில் ஒரு மாணவனின் Z மதிப்பெண் +2 எனில் அதற்கு இணையான T மதிப்பெண் என்னவாக இருக்கும்? 70. The next one. The Stanine scale used in grading student performance is a standard scoring system that divides a distribution into how many parts. மாணவர்களின் செயல்திறனை வகைப்படுத்த பயன்படும் ஸ்டானைன் அளவுகோல் ஒரு பரவலை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறது? 9 parts. The next one. Which statistical technique is used to measure the strength and direction of the linear relationship between two variables such as study hours and exam marks? படிக்கும் நேரம் மற்றும் தேர்வு மதிப்பெண்கள் போன்ற 2 மாறிகளுக்கு இடையே உள்ள நேரியல் தொடர்பின் வலிமை மற்றும் திசையை அளவிட பயன்படும் புள்ளியியல் உத்தி எது? எதுங்க? கோரிலேஷன், உடன்பிரிவு கெழு அல்லது ஒட்டுறவு. The next one. The value of a correlation coefficient can only range between dash. ஒரு ஒட்டுறவு கெழுவின் மதிப்பு எவற்றிற்கு இடையே மட்டுமே அமைய முடியும்? எதுக்கு இடையில இங்கே அமையும்? -1 to +1. The next one. Who developed the rank order method of correlation which is suitable for small samples and ranked data? சிறிய மாதிரிகள் மற்றும் தரவரிசைப்படுத்தப்பட்ட தரவுகளுக்கு பொருத்தமான தரவரிசை ஒட்டுறவு முறையே உருவாக்கியவர் யார்? யாருங்க உருவாக்குனது? சார்லஸ் பியர்மன். The next one. A correlation coefficient of R is equal to -0.95 between school absenteeism and exam marks indicates dash. பள்ளிக்கு வராமல் இருப்பதற்கும் தேர்வு மதிப்பெண்களுக்கும் இடையே உள்ள ஒட்டுறவு கெழு R equal to -0.95 என்பது எதனை குறிக்கிறது? எதைங்க குறிக்குது? ஸ்ட்ராங் நெகட்டிவ் கோரிலேஷன், வலுவான எதிர் ஒட்டுறவு. The next one. In a counseling service, the technique where a student keeps a structured daily record of their own thoughts, feelings and actions is called dash. அறிவுரை பகர்தல் சேவையில் ஒரு மாணவர் தனது சொந்த எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களை தினசரி முறையாக பதிவு செய்து வரும் உத்தி எது? எதுங்க? டைரி, நாட்குறிப்பு பதிவு. The next one. The cumulative record card of a student is highly useful for teachers because it provides dash. ஒரு மாணவரின் திரள் பதிவேடு ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க காரணம் அது வழங்குவது எதற்குங்க? மாணவர் வளர்ச்சியின் தொடர்ச்சியான வரலாற்று ரீதியான மற்றும் பல பரிணாம கண்ணோட்டம். The next one. In which step of directive counseling does the counselor interview the client
கேதர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரீஸ் அண்ட் கலெக்ட் சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் ஸ்கோர்ஸ். நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலின் எந்த படிநிலையில் ஆலோசகர் மாணவரை நேர்காணல் செய்து குடும்ப வரலாறு மற்றும் உளவியல் தேர்வு மதிப்பெண்களை சேகரிக்கிறார்? எப்படிங்க? அனலைசிஸ், பகுப்பாய்வு செய்து. The next one. The core philosophy of eclectic counseling is based on dash. தொகுப்பு வழி அறிவுரை பகர்தலின் முக்கிய தத்துவம் எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? எதன் அடிப்படையிலுங்க? நெகிழ்வுத்தன்மை மற்றும் தனித்துவமான மாணவர் மற்றும் பிரச்சனைக்கு ஏற்ப மிகவும் பொருத்தமான உத்தியை தேர்ந்தெடுப்பது. The next one. If a frequency distribution has a flat topped peak compared to the normal curve, the kurtosis is described as dash. ஒரு அலைவின் பரவல் இயல்நிலை வளைகோட்டுடன் ஒப்பிடும்போது தட்டையான உச்சியை கொண்டிருந்தால் அந்த தட்டை தன்மை எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? எப்படிங்க விவரிக்கப்படுது? பரந்தட்டை, பிளாட்டிகுர்டிக். The next one. A frequency distribution curve that is highly peaked with a sharp top is called dash. மிக குறுகிய மற்றும் கூர்மையான உச்சியை கொண்ட அலைவெண் பரவல் வளைகோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க? நெடுந்தட்டை, லெப்டோகுர்டிக். The next one. The standard normal probability curve is an example of which type of kurtosis? நிலையான இயல்நிலை பரவல் வளைகோடு எந்த வகையான தட்டைத்தன்மைக்கு சிறந்த உதாரணமாகும்? எதுக்குங்க? இடைத்தட்டை, மீசோகுர்டிக். The next one. In educational evaluation, a test is considered reliable if it dash. கல்வி மதிப்பீட்டில் ஒரு தேர்வு எப்போது நம்பகத்தன்மை உடையதாக கருதப்படுகிறது? எப்பைங்க? பலமுறை நடத்தப்பட்டாலும் ஒரே மாதிரியான மற்றும் நிலையான முடிவுகளை வழங்கும் போது. The next one. A test is defined as valid when it dash. ஒரு தேர்வு எப்போது ஒருங்கமைவு தன்மை அல்லது வகமை தன்மை உடையதாக வரையறுக்கப்படுகிறது? எப்பைங்க? அது எதனை அளவிடுவதற்காக வடிவமைக்கப்பட்டதோ அதை துல்லியமாக அளவிடும்போது. The next one. Educational statistics is primarily defined as dash. கல்வி புள்ளியியல் என்பது முதன்மையாக எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? எவ்வாறுங்க? கல்வி பிரச்சனைகள் சார்ந்த அளவுசார் தரவுகளை சேகரிக்க, பகுப்பாய்வு செய்ய மற்றும் விளக்க புள்ளியியல் முறைகளை பயன்படுத்துதல். The next one. In a school guidance program, follow-up service is critical because it helps to evaluate dash. பள்ளி வழிகாட்டுதல் திட்டத்தில் பின்தொடர் சேவை மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அது எதனை மதிப்பிட உதவுகிறது? எதைங்க? முன்னாள் மாணவர்களின் நீண்டகால வெற்றி மற்றும் பொருத்தப்பாட்டை மற்றும் வழிகாட்டுதல் திட்டத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனை வரையறுக்க உதவுகிறது. The next one. When the correlation coefficient between two test scores is r equal to 0.00, it implies dash. இரண்டு தேர்வு மதிப்பெண்களுக்கு இடையே உள்ள ஒட்டுறவு கெழு r equal to 0.00 ஆக இருக்கும்போது அது எதனை குறிக்கிறது? எதைங்க குறிக்குது? இரண்டு மாறிகளுக்கும் இடையே எந்த விதமான நேரியல் தொடர்பும் முற்றிலும் இல்லை. The next one. The mathematical technique used to predict the value of a dependent variable based on an independent variable is dash. ஒரு சார்பற்ற மாறியின் அடிப்படையில் ஒரு சார்புடைய மாறியின் மதிப்பை முன்கூட்டியே கணிக்க பயன்படும் கணித உத்தி எது? எதுங்க? ரிக்ரெஷன் அனலைசிஸ், பின்னடைவு பகுப்பாய்வு. The next one. The product moment method of calculating the correlation coefficient for large linearly distributed sample was developed by dash. பெரிய நேரியல் பரவல் மாதிரிகளுக்கு ஒட்டுறவு கெழுவை கணக்கிடும் பெருக்குத் தொகை கணநேர முறையை உருவாக்கியவர் யார்? யாருங்க? காரல் பியர்சன். The next one. In a school, which guidance service directly assists final year students in getting admitted to higher education courses or choosing a job pathway? பள்ளியில் இறுதியாண்டு மாணவர்கள் உயர்கல்வி படிப்புகளில் சேர அல்லது வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுக்க நேரடியாக உதவும் வழிகாட்டுதல் சேவை எது? எதுங்க? பிளேஸ்மெண்ட் சர்வீஸ், அமர்வு அல்லது வேலைவாய்ப்பு சேவை. The next one. The process of arranging raw educational data into systematic groups or classes based on common characteristics is called dash. கல்வி சார்ந்த அசல் தரவுகளை பொதுவான பண்புகளின் அடிப்படையில் முறையான குழுக்கள் அல்லது வகுப்புகளாக அடுக்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறுங்க? கிளாசிஃபிகேஷன், வகைப்படுத்துதல். The next one. Tabulation of data refers to dash. தரவுகளை அட்டவணைப்படுத்துதல் என்பது எதனை குறிக்கிறது? தரவுகளை வரிசைகள் மற்றும் நிரல்களாக முறையான அமைப்பில் வழங்குவது. The next one. A graphical representation of a frequency distribution
consisting of a series of adjacent rectangles where the width represents class intervals and height represents frequency is a dash. அலைவெண் பரவலின் வரைபட வடிவம். இதில் அடுத்தடுத்து அமைந்த செவ்வகங்களின் அகலம் வகுப்பு இடைவெளியையும் உயரம் அலைவெண்ணையும் குறிக்கும். இது எதுங்க? ஹிஸ்டோகிராம். The next one. A frequency polygon is constructed by plotting the frequency of each class interval against its dash. ஒரு அலைவெண் பலகோணம் அல்லது ஒவ்வொரு வகுப்பு இடைவெளியின் அலைவெண்ணை எதற்கு நேராக புள்ளி வைப்பதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது? எதற்கு நேராங்க? மைய புள்ளி, மிட் பாயிண்ட். The next one. An S-shaped graphic curve obtained by plotting cumulative frequencies against the upper limits of class intervals is called an dash. வகுப்பு இடைவெளிகளின் மேல் எல்லைகளுக்கு நேராக திரள் அலைவெண்களை குறித்து பெறப்படும் எஸ் வடிவ வரைபட வளைகோடு எதுங்க? ஓஜிவ் வளைகோடு. The next one. If a distribution contains a few extremely low scores on the left side, causing the tail of the curve to extend towards the left, the distribution has dash. ஒரு பரவலின் இடதுபுறத்தில் சில மிக குறைந்த மதிப்பெண்கள் அமைந்து வளைகோட்டின் வால் பகுதி இடதுபுறமாக நீண்டிருந்தால் அந்த பரவல் எத்தகைய கோட்டம் உடையது? எத்தகைய கோட்டம்ங்க? எதிர்மறை கோட்டம். நெகட்டிவ் ஸ்கியூனஸ். The next one. In an educational test, the variance sigma square is calculated as the dash. ஒரு கல்வித் தேர்வில் மாறுபாட்டளவை என்பது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? எவ்வாறுங்க? திட்ட விலக்கத்தின் வர்க்கம் மூலம். Square of the standard deviation. The next one. What is the Z score of a student whose raw test score is 85 in a test where the mean is 70 and the standard deviation is 10? கூட்டு சராசரி 70 மற்றும் திட்ட விலக்கம் 10 ஆக உள்ள ஒரு தேர்வில் 85 மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவரின் Z மதிப்பெண் என்னங்க? +1.5. The next one. In Carl Roger's non-directive counseling, which of the following is considered the most important factor for psychological healing? காரல் ரோஜர்ஸின் நெறிப்படுத்தாத அறிவுரை பகர்தலில் உளவியல் ரீதியான குணமடைதலுக்கு கீழ்கண்டவற்றுள் எது மிக முக்கிய காரணியாக கருதப்படுகிறது? எதுங்க? இரக்க புரிதல் மற்றும் சுமூக நிலை சார்ந்த நேருக்கு நேர் ஆலோசனை உறவின் தரம். The next one. When the data is measured on an ordinal scale, which measure of central tendency is the most accurate and descriptive? தரவுகள் வரிசை அளவுகோலில் அளவிடப்படும் போது எந்த மையப்போக்கு அளவை மிகவும் துல்லியமானது? எதுங்க? மீடியன், இடைநிலை. The next one. The process of testing a student's vision, hearing and physical growth as part of school guidance falls under which service? பள்ளி வழிகாட்டுதலின் ஒரு பகுதியான மாணவரின் பார்வை, கேட்டல் திறன் மற்றும் உடல் வளர்ச்சியை சோதிக்கும் செயல்முறை எந்த சேவையின் கீழ் வரும்? எதுங்க? ஆரோக்கிய மதிப்பீட்டு சேவை, ஹெல்த் அப்பரைசல் சர்வீஸ். The next one. If a distribution of student scores has two distinct modes, it is statistically classified as a dash. ஒரு மாணவர் மதிப்பெண்களின் பரவல் 2 தெளிவான முகடுகளை கொண்டிருந்தால் அது புள்ளியியல் ரீதியாக எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? எப்படிங்க? இரு முகட்டு பரவல், bimodal distribution. The next one. The counseling approach where the interview is highly flexible, fluid and goal directed without being rigid is dash. ஆலோசனை நேர்காணல் மிகவும் நெகிழ்வானதாகவும் கடுமையான விதிகள் இன்றி இலக்கை நோக்கி செல்வதாகவும் அமையும் அணுகுமுறை எதுங்க? தொகுப்பு வழி அறிவுரை பகர்தல், eclectic counseling. The next one. In a school, who has the primary responsibility to coordinate all school guidance service and link teachers, parents and clinical experts? ஒரு பள்ளியில் அனைத்து வழிகாட்டுதல் சேவைகளையும் ஒருங்கிணைத்து ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் மருத்துவ நிபுணர்களை இணைக்கும் முதன்மை பொறுப்பு யாருக்கு உள்ளது? யாருக்குங்க இருக்கு? பள்ளி ஆலோசகர், ஸ்கூல் கவுன்சிலர். The next one. The checklist tool is primarily used in student evaluation to dash. மாணவர் மதிப்பீட்டில் சரிபார்ப்பு பட்டியல் கருவி முக்கியமாக எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? எதுக்குங்க? ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவத்தில் குறிப்பிட்ட திறன்கள், பண்புகள் அல்லது பொருட்கள் உள்ளனவா அல்லது இல்லையா என்பதை பதிவு செய்ய. The next one.
A researcher finds that the correlation between two variables is r equal to plus 1.00. This represents dash. இரண்டு மாறிகளுக்கு இடையே உள்ள ஒட்டுறவு r equal to plus 1.00 என்று ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டறிகிறார். இது எதனை குறிக்கிறது? எதைங்க குறிக்குது? நிறைவுற்ற நேர் ஒட்டுறவு, perfect positive correlation. The next one. In the formula for Spearman's rank correlation coefficient, rho equal to 1 minus modulus sigma summation d square divided by n into n square minus 1. The variable d stands for dash. ஸ்பியர்மேனின் தர ஒட்டுறவு கெழு சூத்திரத்தில் rho equal to 1 minus 6 summation d square divided by n into n square minus 1 into d என்ற மாறி எதனை குறிக்கிறது? எதைங்க குறிக்குது? ஒவ்வொரு ஜோடியின் தரவரிசைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம், டிஃப்ரென்ஸை குறிக்குது. Then next one. Educational statistics helps curriculum planners primarily to dash. கல்வி புள்ளியியல் பாடத்திட்ட திட்டமிடுபவர்களுக்கு முக்கியமாக எவ்வாறு உதவுகிறது? எப்படிங்க? மாணவர்களின் செயல்திறன் போக்குகளை பகுப்பாய்வு செய்யவும் மற்றும் கற்பித்தல் முறைகளின் முடிவுகளை மதிப்பிடவும் உதவுகிறது. Then next one. The point on the baselines of a normal curve that corresponds to the exact mean has a z-score of dash. ஒரு இயல்நிலை வளைகோட்டின் கூட்டு சராசரிக்கு நேராக இருக்கும் அடிப்படை புள்ளியின் z மதிப்பெண் எவ்வளோங்க? 0.00. The next one. If a student's test performance has a percentile rank of 50 in a perfectly normal distribution, their score matches the dash. ஒரு துல்லியமான இயல்நிலை பரவலில் ஒரு மாணவரின் தேர்வு செயல்திறன் 50வது சதமான தரத்தை கொண்டிருந்தால் அவரது மதிப்பெண் எதற்கு சமமாக இருக்கும்? எதுக்குங்க? பரவலின் கூட்டு சராசரி அல்லது இடைநிலைக்கு சமமாக இருக்கும். The next one. The statistical term used to describe the symmetry or asymmetry of a frequency distribution curve is dash. ஒரு அலைவெண் பரவல் வளைகோட்டின் சமச்சீர் தன்மை அல்லது சமச்சீரற்ற தன்மையை விவரிக்க பயன்படும் புள்ளியியல் சொல் எதுங்க? Skewness, கோட்டம். The next one. In a given classroom, the test scores are 40, 40, 40, 40, 40. What is the standard deviation for this distribution? வகுப்பறையின் தேர்வு மதிப்பெண்கள் 40, 40, 40, 40, 40. இப்பரவலின் திட்ட விலக்கம் என்னங்க? 0. The next one. Non-directive counseling is fundamentally rooted in which psychological perspective? நெறிப்படுத்தாத அறிவுரை பகர்தல் முறை அடிப்படையாக எந்த உளவியல் கண்ணோட்டத்தில் இருந்து உருவானது? எதிலிருந்துங்க? மனிதநேய உளவியல், ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி. The next one. The tool of guidance that collects descriptive information by a retrospective self-report written by the student about their own life experiences is dash. மாணவர் தனது சொந்த வாழ்க்கை அனுபவங்களை பற்றி எழுதிய பின்னோக்கிய சுய அறிக்கையின் மூலம் விவரிப்பு தகவல்களை சேகரிக்கும் வழிகாட்டுதல் கருவி எதுங்க? ஆட்டோபயோகிராஃபி, தன் வரலாறு. The next one. In educational measurement, if a test paper is free from any subjective bias of the examiner during evaluation, it possesses high. கல்வி அளவீட்டில் ஒரு விடைத்தாளை மதிப்பிடும் போது தேர்வாளரின் அகவயமான எந்த ஒரு சார்புகளும் இன்றி இருந்தால் அத்தேர்வு எதனை அதிகமாக கொண்டுள்ளது? எதைங்க? Objectivity, புறவயத்தன்மை. The next one. The graphical tool that uses slices of a circle to show the relative proportion or percentage of different categorical data is a dash. வெவ்வேறு வகைப்பாட்டு தரவுகளின் ஒப்பீட்டு விகிதம் அல்லது சதவீதத்தை காட்ட ஒரு வட்டத்தின் பகுதிகளை பயன்படுத்தும் வரைபட கருவி எதுங்க? பை சார்ட், வட்ட விளக்கப்படம். The next one. In Williamson's 6 steps of directive counseling, synthesis directly follows which step? வில்லியம்சனின் நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலின் 6 படிநிலைகளில் தொகுப்பாய்வு எந்த படிநிலைக்கு அடுத்து நேரடியாக வருகிறது? எதுலைங்க வருது? அனலைசிஸ், பகுப்பாய்வு. The next one. The process of tracking a client's academic and behavioral adjustment over several months after the formal counseling sessions end is called a dash. முறையான அறிவுரை பகர்தல் அமர்வுகள் முடிந்த பிறகு பல மாதங்களுக்கு மாணவரின் கல்வி மற்றும் நடத்தை பொருத்தப்பாட்டை கண்காணிக்கும் செயல்முறை எதுங்க? ஃபாலோ அப், பின்தொடர் நடவடிக்கை. The next one. In educational research, data collected directly by the researcher first hand for the specific problem under study is known as dash. கல்வி ஆராய்ச்சியில் ஆய்வு பிரச்சனைக்காக ஆராய்ச்சியாளரால் நேரடியாக முதல் முறையாக சேகரிக்கப்படும் தரவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எவ்வாறுங்க? பிரைமரி டேட்டா, முதன்மை நிலை தரவுகள். The next one.
Government census books are school old annual achievement reports used as data sources in a new research projects are classified as dash. ஒரு புதிய ஆராய்ச்சி திட்டத்தில் தரவு ஆதாரங்களாக பயன்படுத்தப்படும் அரசாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு புத்தகங்கள் அல்லது பள்ளியின் பழைய ஆண்டு சாதனை அறிக்கைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? எவ்வாறுங்க? செகண்டரி டேட்டா, இரண்டாம் நிலை தரவுகள். Then next one. Which scale of measurement is the most primitive and simply classifies data into distinct named categories without any order or numerical value? எந்த அளவுகோல் மிகவும் எளிமையானது மற்றும் தரவுகளை எந்த ஒரு வரிசையோ அல்லது எண் மதிப்போ இன்றி பெயரிடப்பட்ட பிரிவுகளாக மட்டுமே வகைப்படுத்தப்படுகிறது? எந்த ஸ்கேலுங்க? நாமினல் ஸ்கேல், பெயரளவு அளவுகோல். The next one. Categorizing students based on their gender or blood group is an example of data measured on a dash. மாணவர்களை அவர்களின் பாலினம் அல்லது இரத்த வகை அடிப்படையில் வகைப்படுத்துவது எந்த அளவுகோலில் அளவிடப்படும் தரவுக்கு உதாரணம்? எதுக்குங்க? பெயரளவு அளவுகோல், நாமினல் ஸ்கேல். The next one. A scale of measurement that classifies data into categories and also establishes a clear rank order is the dash. தரவுகளை பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுவதுடன் தெளிவான தர வரிசையையும் ஏற்படுத்தும் அளவுகோல் எதுங்க? ஆர்டினல் ஸ்கேல், வரிசை அளவுகோல். Then next one. Educational test scores are measured on which scale of measurement which has equal units but an arbitrary or assumed 0 point. சமமான அளவுகளை கொண்ட ஆனால் ஒரு கற்பனையான அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பூஜ்ஜிய புள்ளியை கொண்ட எந்த அளவுகோலில் கல்வி தேர்வு மதிப்பெண்கள் அளவிடப்படுகின்றன? எதுலைங்க? இன்டர்வல் ஸ்கேல், இடைவெளி அளவுகோல். The next one. The highest and most refined scale of measurement which possesses an absolute or true 0 point is the dash. உண்மையான பூஜ்ஜிய புள்ளியை கொண்டுள்ள மிக உயர்ந்த மற்றும் துல்லியமான அளவுகோல் எதுங்க? ரேஷியோ ஸ்கேல், விகிதாச்சார அளவுகோல். The next one. In a school, guidance services are primarily designed to prevent dash. பள்ளிகளில் வழிகாட்டுதல் சேவைகள் முக்கியமாக எதனை தடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன? எதுக்குங்க? மாணவர்களின் பொருத்தப்பாடின்மை, கல்வியில் தோல்வி மற்றும் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்துவதை தடுப்பதற்கு. The next one. In the context of guidance, an interview is highly valued because it allows the counselor to dash. வழிகாட்டுதலில் நேர்காணல் மிகவும் மதிக்கப்பட காரணம் அது ஆலோசகரை எதற்கு அனுமதிக்கிறது? எதுக்குங்க? கேட்கும் போதே மாணவரின் வாய்மொழியற்ற சைகைகள், முக பாவனைகள் மற்றும் உணர்ச்சி நிலைகளை நேரடியாக கவனிக்க. The next one. Which measure of central tendency is the best representative value for highly asymmetrical or strongly skewed educational data? அதிக சமச்சீரற்ற அல்லது வலுவான கோட்டமுடைய கல்வி தரவுகளுக்கு எந்த மையப்போக்கு அளவை மிகச் சிறந்த பிரதிநிதித்துவ மதிப்பாக இருக்கும்? எதுங்க? மீடியன், இடைநிலை. Then next one. If a normal probability curve has a total population frequency of 1000, approximately how many cases fall between plus or minus 1 standard deviation around the mean? ஒரு இயல்நிலை பரவல் வளைகோட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை அலைவெண் 1000 எனில் தோராயமாக எத்தனை கேஸ்கள் சராசரியை சுற்றி பிளஸ் ஆர் மைனஸ் 1 திட்ட விலக்கத்திற்குள் அமையும்? எத்தனைங்க? 683. Then next one. The vertical axis of a frequency polygon graph typically represents dash. ஒரு அலைவெண் பலகோண வரைபடத்தின் செங்குத்து அச்சு பொதுவாக எதனை குறிக்கிறது? எதைங்க? frequencies, அலைவெண்கள். The next one. The horizontal axis of a histogram typically represents dash. ஒரு ஹிஸ்டோகிராம் வரைபடத்தின் படுக்கை அச்சு பொதுவாக எதனை குறிக்கிறது? எதுங்க? class intervals, வகுப்பு இடைவெளிகள். The next one. A counseling approach where the process is heavily guided by cold intellectual reasoning and problem solving metrics managed by the expert is dash. நிபுணரால் நிர்வகிக்கப்படும் குளிர்ந்த அறிவுசார் பகுத்தறிவு மற்றும் பிரச்சனை தீர்க்கும் அளவீடுகளால் வழிநடத்தப்படும் ஆலோசனை அணுகுமுறை எதுங்க? டைரக்டிவ் கவுன்சிலிங், நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். Then next one. A distribution with a very low peakedness and flat shape compared to the normal probability curve is statistical described as dash. இயல்நிலை பரவல் வழிகோட்டுடன் ஒப்பிடும்போது மிக குறைந்த உச்சி மற்றும் தட்டையான வடிவத்தை கொண்ட ஒரு பரவல் புள்ளியியல் ரீதியாக எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? எவ்வாறுங்க? பரந்தட்டை, பிளாட்டிகுர்திக். The next one.
In educational evaluation, if a test paper is highly reliable but fails to measure what it was intended to measure, the test lacks. கல்வி மதிப்பீட்டில் ஒரு தேர்வுத்தாள் அதிக நம்பகத்தன்மையை கொண்டிருந்தும் அது எதனை அளவிட வேண்டுமோ அதை அளவிட தவறினால் அத்தேர்வில் எது குறைபாடுள்ளதாக கருதப்படுகிறது? எதுங்க? வேலிடிட்டி, வகைமை தன்மை அல்லது ஒருங்கமைவு தன்மை. The next one. The primary purpose of performing educational statistics on student test scores is to dash. மாணவர்களின் தேர்வு மதிப்பெண்களுக்கு கல்வி புள்ளியியலை பயன்படுத்துவதன் முதன்மை நோக்கம் என்னங்க? அசல் மதிப்பெண்களை சுருக்கி பகுப்பாய்வு செய்து அர்த்தமுள்ள கல்வி தகவல்களாக மாற்றுவது. The next one. Which guidance service is aimed at helping students select appropriate co-curricular and sports item in a school layout? ஒரு பள்ளியில் பொருத்தமான இணை பாடத்திட்டங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்களை தேர்ந்தெடுக்க மாணவர்களுக்கு உதவும் வழிகாட்டுதல் சேவை எதுங்க? எஜுகேஷனல் கைடன்ஸ் சர்வீஸ், கல்வி வழிகாட்டுதல் சேவை. The next one. In a normal distribution curve, what exact percentage of data points fall outside plus or minus 3 standard deviations from the mean? ஒரு இயல்நிலை பரவல் வளைகோட்டில் சராசரியிலிருந்து +−3 திட்ட விலக்கங்களுக்கு வெளியே எத்தனை சதவீத தரவு புள்ளிகள் மட்டுமே அமைகின்றன? எத்தனைங்க? 0.27% மட்டுமே. ஸோ டோட்டலி சைக்காலஜியில் யூனிட் 1லேருந்து யூனிட் 8 வரைக்கும் 800 MCQs கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இதுக்கு முன்னாடி யூனிட் 7 வரைக்கும் சைக்காலஜி வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.